அரிசி வச்சுக்கலாம். சிக்கன் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் முடிஞ்சிடும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை. எங்கே மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறியா இல்லை இஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறியா? இஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறியா? எப்போ வர? அடுப்பை பற்ற வைக்கிறார். பற்ற வைத்து விட்டார். பற்றி கொண்டது. வைக்கிற மாதிரி தெரியலடா. தண்ணியாக வைக்கிறது. தண்ணி ஆய வைக்கிறதுக்கு எது எரிஞ்சா என்னடா, தீ எரிஞ்சதுன்னா போதுண்டா. நாளைக்கு தான் 2 கடை வெட்டுற. இன்னொரு 8 மணி நேரம் இருக்குமா கடை வெட்டுறதுக்கு? அதுக்குள்ளே என்னடா அவசரம்? உன்னாலதான். என்னாலயா? ஓ, எனக்காக தான் கறி எடுத்து சமைக்கிற. எல்லாம் எனக்கு பொண்டாட்டி வந்துருச்சுன்னா என் பொண்டாட்டி விட்டு விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. நடந்தா தானே அது நடந்தா தானே. ஓ, உனக்கு அப்படிலாம் ஆசை இருக்காடா பாரு நீ. சரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி இது மாதிரி கறி செய்யும் போது என்ன அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? அதான் உங்க கூட சேர மாட்டேன்டா. வர மாட்டானே. 2 மாதம் தான் சேர மாட்டா? இல்லை இல்லை பொண்டாட்டி வந்துட்டு எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம். அப்போ கல்யாணம் ஆகாது. அதனால தான் வேற நீ உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ கறி வறுக்க கூப்பிட்டா வரையா வர மாட்டியா? வரமாட்டா, எனக்கு பொண்டாட்டி தானே முக்கியம். பொண்டாட்டி தான் முக்கியமா? நல்ல மனசோட இருந்தால் தானே கல்யாணம் ஆகும் பாருங்க. பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு முக்கியம். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வருது. அவ்வளோதான், ஆரம்பிச்சாச்சு. சட்டியை வச்சாச்சுங்க. சாமி கும்பிட்டுக்குங்க எல்லோரும். சட்டி சூடு ஏறணும். செக்கிலாட்டினே சுத்தமான கடலெண்ணெய். வடை சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டாப்லிங்க. என்னமாங்க எண்ணெய் காயுது? எண்ணெய் காயில. காயிலையா? ஏங்க இது அரைச்சா இஞ்சி பூண்டு. இப்போ வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து கறிவேப்பிலை போடுறாருங்க. நம்ம தோட்டத்திலே பறிச்ச கறிவேப்பிலைங்க. என்ன எண்ணெயில் நுறையா பொங்குது? எண்ணெய்ங்களா அது பாலுங்களா? கடல் எண்ணெய், அரைச்ச கடல் எண்ணெய். அப்படி கருக்கு நுரை வரும். ஒரிஜினல் கூட்டிகிட்டு வந்துட்டான் இங்கே செய்யலான்னு. நமக்கு இது காடம் இல்லாமல் நம்ம ரோட்டில் நின்றுருப்போம். நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டேய் மஞ்சத்தூள் மட்டும் வேணும். எங்கேயுமே சமைக்க இதாக இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருப்போம் கறியை கையில் வச்சுக்கிட்டு. என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை. இப்போ வந்து நறுக்கிய சின்ன வெங்காயத்தை போடுறாப்பிள்ளைங்க. இந்த வெங்காயம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயங்க. தயிரா? அதானே பார்த்தேன், பயந்துட்டேன். மீண்டும் மறுபடியும் ஆமாண்டா, விரவ வச்சா தானே திண்ணி நிற்கும். கடைசியாக தான் ரகுவன்ட்டான். அவ்வளோதான். இனிமேல் தாளிச்சாச்சு. இனிமேல் கறி போட்டால் போதும்ல. எங்கே போண்டாங்க? போண்டாவா? சுடலையா யாரும்? எண்ணெயிலே போட்டு பொரிச்சிட்டீங்களா? யார்? லட்சுமியா? லட்சுமி ஆவாது. வாய்ப்பு வாங்கிட்டு வா. இந்நேரத்தில் உப்பு தர மாட்டாங்கடா. நைட்டு உப்பு எடுக்கக்கூடாதுமா. திருடவன் உப்பு மட்டும் திருட மாட்டானா? ஆமாம், அதனால உப்பு வெளியே தான் வச்சுருக்கானுங்க. திருட்டு போகிறோன்னா ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். எதையும் வெளியே வைக்க மாட்டானுங்க. கோலப்பொடி பாக்கிட்டு
சுண்ணாம்பு கூட வெளியே வைக்கிறது இல்லை, கோலப்படி வெளியே தான் கிடக்கும். கொடுத்து கூப்பிட்டது அதுக்கு தான் பந்தி மாதிரி நீ கிடைச்ச வாங்கிட்டு இருந்தீங்க. மரணி கல்யாணம் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் கறி இருக்கு வரமாட்டானா, நம்மளால சேரவே மாட்டானா. அது நீ தான் போடணும். காயில கறியில காய வச்சு நான் வெட்டி போடுவேன். நான் ஏன் எல்லாம் நீ தான் போடணும். என்னடா அது உள்ள எப்பறம் எடுக்கிறது? நான் அதை பூண்டு போது எனக்கு பூண்டு உள்ள ஊற்றிச்சிருக்கீங்க. எனக்கு அப்படிதான் செய்யற நீ அதுக்கு பதில் சொல்லணும். சிக்கன் லெமன் ரைஸ் வேறு இல்லை, அப்படிதான் ஆக போகுது. இப்போ லெமன் புளிஞ்சு ஊற்றலாமா? எத்தனை பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். லெமன் சிக்கன் இருக்குடா. ஏய் 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 இவ்வளோ காரம் போடுற? பச்சைமா ஐயா செஞ்சிடாதடா. செஞ்சுட்டாண்டா, இதுக்கு மேலடா செஞ்சிடாதடா. கொத்தமல்லி தூள் போலாம் வெங்காயம் நல்லா இதாகிட்டா விட்றா, அதுக்கப்புறம் போடலாம் பாருங்க. ஒரு நேரம் அவன் செய்யிட்டா. சரி உப்பு என்ன போடலடா? சாவாத கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சா நீ சாப்பிட வேண்டாம் வச்சு வைக்கிறேன். இப்படி சொல்ல பழக்க பண்ணிக்கலாம்ல. அப்புறம் பேண்ட் 4 கேக் எடுத்துட்டு ஓடி போறானுங்க. எதுக்கு அந்த வாய் போடா? அடுப்பு எரியல, எல்லாம் ஆர்கானிக் கறியை தவிர. கரைச்சி போட்டு நீங்களே போட்டு அடுப்பை பற்ற வச்சுன்னா பரவாயில்ல. கறி செய்கிறப்ப நம்ம தனியாக பற்றி வச்சோம்னா நல்லா இருக்காது. கறியை போடுறாப்புல இவன் போட்டதெல்லாம் வாய்ஸே வராதுடா. எதுக்குடா வாய் பேசிட்டு இருக்கிற? இல்லையே, வாய்ஸ் வருமே. பார்த்தியா இல்லையா? வாய்ஸ் வருமே. இதோ வரண்டு போனவன் இப்போதான் வரான். கரெக்டாக இருக்குண்ணா பாருங்க. கரெக்டா இருக்குண்டா விட்றா. ஏன்னா ஒரு சட்டி குழம்பா குடிக்க போற. அந்த பாலை சில பேர் குறுக்க மடிச்சுக்கிட்டாங்க. பிரச்சனை ஆகி போச்சு. ஏய் நான் என்னாரண்டா வந்தேன்? அவன் அப்பவே வந்துட்டானடா. ரொம்ப தண்ணிடா. ஏய் கரெக்டாக இருக்குண்டா. கரண்டி பெருசா இல்லடா, கரண்டி தாங்காதுடா. இல்லடா மொத்தமா போயிட்டாடே. இங்க சட்டி பாரு, ஒத்தனடி. அது ஹை பாயிண்ட்ல தான் இருக்கும். எல்லா இதுலயும் ஹை பாயிண்ட்ல தான் இருக்கும். கல்ல நவுத்தி வச்சிருக்கேன் முதல்ல. இதுல என்ன நேரம் சட்டி எல்லாம் இருக்காது. ஏய் எப்படா வந்தான்? மச்சான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறான்னு வச்சுக்க, பின்வாங்க மாட்டான். இவன் இங்க வேற சோட்டு உருவா. இவனுக்கு இவன்டையா சொல்லிக்கலாம்ல. அவனை கப்பல இல்லையா? அவனைத்தான் அவன் மதிக்கலையே. அவனைத்தான் மதிக்கிறது. அவன் கல்யாணத்துக்கு தான் போவே இல்லையே. ஆமா, அவன் தான் கல்யாணத்துக்கு கூப்பிடலையே. கூப்பிடவே கிடையாது. எனக்கு தெரியும் தெரியும். அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுனால இது இல்ல நான் சொல்லிட்டேன் விமல் கிட்ட. லட்சுமி கல்யாணம் தான் நான் சொல்லிட்டேன். அவன் தான் லட்சுமி. எனக்கு சொன்னது எப்ப தெரியுமா? சோத்து வச்சிருவா. நீ சிரிக்கிறப்போ என்ன அவனை திட்டிவிட்டா பத்தியா? இவ்வளவு நேரம் கேவலமா திட்டிட்டு இருந்தேன். ஏதாவது கேட்டானா? அந்த நாய் ஒரு வார்த்தை சொன்னான், ஓடிட்டான். அதான் இப்ப தெரியுதா? எத்தனை 3 கிலோவா? 4 400. இல்லடா அது வாங்கிட்டு இருக்கேன். தட்டு இருக்காடா ஏதாவது மூடுற மாதிரி? எந்த உடைச்சிருக்க? உங்க மாமன் காட்டுல ஒன்று வாங்கி வச்சுக்கிறோமே. இல்ல அதான் பாதி அதில் வச்சுருந்துக்கலாம். பாதி கறியை வேற மாதிரி செய்யும், பாதி கறி எப்படி. அது கொஞ்சம் நல்லா பொடியா இருக்கும். கறி மசாலா போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட் எடுத்து வாஃபாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். 2 சமையல் கலைஞர்களும் ஒன்றா சேரும்போது என்ன பேசுவாங்க இத்தனை நாள் இப்போ தான் தெரியுது. மறுபடியும் வந்து டேஸ்டாடா. எத்தனை ரவுண்டா டேஸ்ட்? 3வது ரவுண்டா 4வது ரவுண்டாடா? ஏய் பண்ணி தலை. ஏய் நீ கணக்கிலே இல்லை, குளத்தில மண்டை உடைச்சிருவேன். நானே அவனுக்கு நாய் சொன்னேன். ரொம்ப நேரமா அது சபத பேல உடைச்சிட்டு இருந்தது. போட்டுமா? நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும். அதிகமாக இருக்கேன். இல்ல பிடிச்சிருமா? இதுதானா அடைக்கும். இதெல்லாம் ஆகாது. கொழும்பு மட்டும் திருப்புறதுல மூஞ்சி அடிக்கணும். ஏய் என்னடா பண்ற? துணிச்சு விடுறான் அவன்.
மங்கல்யம் தந்துரானே ஏன்டா என்னாச்சு? அதான் திடீர்னு செத்துருவான்றது நீதான். ஆனா நீதான் மதால் நல்லா நடுவில் வந்து உட்காந்துருக்கிற. ஆனா கூட்டத்தில்